वरकातुह। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह वला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिअल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும் குறிப்பாக இன்றைய விடுமுறை நாளில் அசர் தொழுகைக்கு பிறகு மார்க்க உபதேசத்தில் பங்கேற்றிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த தல்பீஸ் இப்லீஸ் என்ற நூலிலிருந்து ஒரு சில கருத்துக்களை இந்த உரையில் பேசலாம் என்று நினைக்கின்றேன். இமாம் அவர்கள் தொகுத்த தல்பீஸ் இப்லீஸ், இப்லீஸ் செய்யும் குழப்பங்கள் என்பது அவர்கள் தொகுத்த நூல். இந்த நூலில் இப்லீஸ் எப்படியெல்லாம் மனிதனை வழிகெடுப்பான், ஒவ்வொரு மனிதனிடத்திலையும் எந்த வழியில் வந்து அவர்களை குழப்புவான், மார்க்கத்துக்கு மாற்றமான பாதையில் மனிதனை அழைத்து செல்வான், அறிஞர்களை எப்படி அவன் குழப்புவான், சாதாரண மக்களை அவன் எப்படி குழப்புவான், மொழிபலம் உள்ளவர்களை அவன் எப்படி வழிதவரச் செய்வான், இளைஞர்களை எப்படி வழிகெடுப்பான், வணக்கசாலிகளை எப்படி வழிகெடுப்பான். ஒவ்வொன்றுக்கும் அவனுக்கு ஒரு வழி இருக்கிறது. வணக்கம் இல்லாதவர்களை வழிகெடுப்பது அதுக்கு சில வழி, வணங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்களை வழிகெடுப்பதற்கு என்று சில வழிமுறைகள். இப்படி ஷைத்தான் என்னென்ன வழிகளில் வருவான், எப்படியெல்லாம் அவன் சூழ்ச்சி செய்வான், அவனுடைய தந்திரங்கள் என்ன, அவனுடைய ஏமாற்று வித்தைகள் என்ன, மனிதனிடத்திலே அவன் பேசக்கூடிய பாஷை என்ன, எப்படி அவன் மனிதனை அணுகுவான், இந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து அவர்கள் தல்பீஸ் இப்லீஸ், இப்லீஸுடைய குழப்பங்கள் என்ற நூலை அரபு மொழியில் எழுதினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அரபு மொழியில் எழுதப்பட்ட விரிவான அந்த நூல் இன்றைக்கு நீண்ட முயற்சிக்கு பிறகு புத்தகமாக தமிழ் மொழியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போது உங்களுடைய கைகளில் இந்த புத்தகம் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. விரும்பக்கூடியவர்கள் இதை ஆன்லைனில் முன்பதிவு செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நூலை பற்றி முழுமையாக நாம் குறிப்பிட வேண்டும் என்றால் ஒரு அமர்வில் இதை பற்றி நாம் முழுமையாக விவரிக்க முடியாது. ஏனென்றால் இந்த நூலில் பல்வேறு கருத்துக்களை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குர்ஆனுடைய ஆயத்துகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள், சஹாபாக்களுடைய ஆசார்கள், தாபிஈன்களுடைய கூற்றுக்கள், இமாம்களுடைய
அழகான முன்னுதாரணங்கள், இப்படி பல்வேறு வகையான கருத்துக்களை உள்ளடக்கி குர்ஆன் ஹதீஸ், அத்துடன் சேர்த்து சஹாபாக்கள், இமாம்கள், நல்லோர்களுடைய அற்புதமான விளக்கங்கள், சிறந்த வழிகாட்டல்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு விரிவான நூல் தான் இந்த நூல். இப்போ இதை முழுமையாக ஒரு அவையில், ஒரு சபையில் நாம் விளக்கிவிட முடியாது. இந்த நூலை முழுமையாக நம்ம எடுக்கணும் சொன்னா தொடர் வகுப்பாகத்தான் நாம் கொண்டு போக வேண்டும். ஆனால் இந்த நூல்ல இருந்து இந்த ஒரு சபையில் ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களுடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வருகின்றேன். இப்போ இந்த நூல் கட்டாயம் நம்மிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு நூல், நாம் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நூல். இப்லீஸ் அவன் சாதாரணமானவனா? அவன் மோசமானவன். அவன் குறித்து நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அவனை நாம் அஞ்ச வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் பல்வேறு ஆயத்துகளில் இப்லீஸை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார். இப்லீஸை பற்றி அல் குர்ஆன்ல எத்தனை இடங்கள்ல எச்சரிக்கை இடம்பெற்றிருக்கிறது? ஒரு இடமா, இரண்டு இடமா? பல இடங்களில் அல்லாஹ் ஷைத்தானை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். இப்லீஸை பற்றி பல்வேறு இடங்களில் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அந்த இப்லீஸை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அவனை எதிரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அவன் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகின்றார். இன்ன ஷைத்தான லக்கும் அதுவு, ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாவான். ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை நீங்கள் எதிரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், ஷைத்தானை நீங்கள் எதிரியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவன் நிச்சயமா உங்களுக்கு எதிரி, ஆனா அவர் உங்களுக்கு எதிரிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால நீ அவனை எதிரியாக உணர்ந்து அவன் எதிரி என்பதை நீ தான் முடிவு செய்ய வேண்டும். அல்லாஹ் அவனை பற்றி அறிந்தவன், ஷைத்தானை பற்றி, இப்லீஸை பற்றி அல்லாஹ் நன்கு அறிந்தவன். அவன் நமக்கு சொல்லிவிட்டான், இப்லீஸ் மோசமானவன், உன்னை வெளியெடுத்து விடுவான், அவனை எதிரியாக நீ ஆக்கிக் கொள்ள வேண்டும், நண்பனாக ஆக்கிக் கொண்டு விடாது. குர்ஆனிலே அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். வலா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தான், ஆதமுடைய மக்களே, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி செல்லாதீர்கள். ஷைத்தானுடைய அடிச்சுவடுன்னா ஷைத்தானுக்கு ஒரு பாதை இருக்கிறது, அவன் நடந்து காட்டுவான். அவனுடைய ஒவ்வொரு எட்டுக்களிலும் அச்சுக்கள், அடிச்சுவடுகள் பதியும். அந்த அடிச்சுவடுகள் மீது நீங்கள் உங்கள் காலை வைத்து அவன் போன பாதையில், அவன் சென்ற வழியில் நீங்களும் சென்று விடாதீர்கள், அவன் உங்களை வழிகெடுத்து விடுவான். இப்படி இப்லீஸுடைய வரலாற்றையே அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுறான். இப்லீஸ் எப்படி உருவானா? முத அவன் மலக்குமார்களுடைய சபையில தானே இருந்தான். அப்படி இருந்தவன் எப்படி அவன் ஷைத்தானாக மாறினான்? இப்லீஸ் எப்படி ஷைத்தானாக மாறினான்? நல்லவர்களுடைய சபையில் இருந்தான். ஆதமுக்கு நீ சுஜூது செய் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். ஆனால் இந்த உத்தரவை அவன் மீறினான். அல்லாஹ்வுடைய இந்த உத்தரவை அவன் மீறினான், கட்டுப்பட மறுத்தான். இப்லீஸ் அன்னைக்கு அல்லாஹ்வுக்கு எதிராக போய் ஆதம நான் வழிகெடுப்பேன், ஆதமுடைய பிள்ளைகளை வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவன் சபதம் எடுத்தான். அல்லாஹ்வும் அவனுக்கு அவகாசம் கொடுத்தான். மக்கள் எழுப்பப்படுகின்ற நாள் வரை உன்னை நான் அழிக்க மாட்டேன், விட்டு விடுவேன், உனக்கு அவகாசம் உண்டு, நீ போய் நீ செய்ய வேண்டியதை செய்து கொள். ஆனால் என்னுடைய அடியார்கள், நல்லடியார்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உன் பேச்சை கேட்டு யார் உனக்கு பின்னால் வருவார்களோ அவர்களைத்தான் உன்னால் வழியெடுக்க முடியும். என் மீது நம்பிக்கை கொண்டு நான் காட்டிய வழியில் உறுதியாக நிற்கக்கூடிய அந்த நல்லோர்களை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் அன்றைக்கே இப்லீஸிடம் சொல்லிவிட்டார், யார் இப்லீஸ் பாதையில போவா, யார் இப்லீஸ் பாதையிலிருந்து தப்பிப்பா, அனைத்தையும் அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார். இப்ப இவ்வளவு ஆயத்துகள் குர்ஆன்ல நிறைய இருக்கிறது. இப்லீஸை பற்றி, ஷைத்தானை பற்றி, அவனுடைய சூழ்ச்சிகள் குறித்து, அவனுடைய தந்திரங்கள் குறித்து, அவனுடைய ஆபத்துகளை குறித்து, நரகத்தில் வந்தும் கூட அவன் எப்படி மனிதனை ஏமாற்றுவான் என்பதையெல்லாம் குறித்து
நம்முடைய இரட்சகன் அல்லாஹுல் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே தெள்ளத் தெளிவாக விழாவாரியாக விவரித்து இருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் குறித்து விளக்கி இருக்கின்றார்கள். இப்போ இதெல்லாம் ஒரு தனித்தனி தலைப்புகளாக இட்டு இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்லீஸுடைய சூழ்ச்சிகள், அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய ஏமாற்று வேலைகள் அப்படின்னு தொகுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த நூல்ல பல்வேறு விஷயங்களை அவங்க குறிப்பிடுறாங்க. அதில் அவர்கள் முதன்மையாக குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்வோம். இந்த நூலின் முதல் பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜமாத்தை பின்பற்றுதல், ஜமாத்தையும் நபி வழியையும் பின்பற்றுதல். இதுதான் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முதலில் தேர்வு செய்திருக்கக்கூடிய பாடம். இந்த நூல்ல சிலை வழிபாட்டாளர்களை எப்படி இப்லீஸ் வழிகெடுத்தார் அந்த வரலாறு உண்டு. சிலை வழிபாட்டாளர்களை இப்லீஸ் எப்படி வழிகெடுத்தார் அந்த வரலாறு இருக்கும். நாத்திகர்களை இப்லீஸ் எப்படி வழிகெடுக்கின்றார் அந்த கருத்துக்கள் இருக்கும். இயற்கையை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் இப்லீஸ் என்ன சிந்தனையை ஏற்படுத்தி வழிகெடுத்தார் என்ற விவரங்கள் இதில் இருக்கிறது. யஹூதிகளிடத்தில் இப்லீஸ் எப்படி வழிகெடுத்தார், நஸ்ராக்களை இப்லீஸ் எப்படி வழிகெடுத்தார், மஜூசி நெருப்பு வணங்கிகளை, நெருப்பு ஆராதனை செய்யக்கூடியவர்களை இப்லீஸ் எப்படி வழிகெடுத்தார். இப்படி எல்லா வகையான மக்களையும் அவன் இப்படியெல்லாம் வழிகெடுத்திருக்கிறான், எல்லா விவரங்களையும் சொல்றாங்க. ஆனா நூலாசிரியர் அதெல்லாம் முதல் பாடத்துல சொல்லல, அதெல்லாம் அடுத்து சொல்றாங்க. ஆனா முதல் இந்த நூலை திறந்தோனையுமே நீங்க பார்க்கக்கூடிய முதல் பாடம்னு பார்த்தோம்னா அது என்னது? அவங்க சொல்லுவாங்க, முதலாவது பாடம் ஜமாத்தையும் நபி வழியையும் பற்றி பிடித்தல். இதை அவங்க முதல் பாடமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஏன் இதை முதல் பாடமாக அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன நாம், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொன்ன நாம், குர்ஆனை அல்லாஹ்வுடைய கிதாபாக ஏற்றுக்கொண்ட நாம், தௌஹீதை ஏற்றுக்கொண்ட நாம், நபிவழிகளை ஏற்றுக்கொண்ட நாம், மறுபடியும் இந்த நேரான பாதையிலிருந்து எப்போது ஒரு மனிதன் தடம்புரளுவான், அதனால தான் அந்த பாடத்தை அவங்க முதல் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மனிதன் நேர்வழி அடைந்த பிறகு தடம்புரளுவதுதான மிகப்பெரிய ஒரு கைசேதம். நேர்வழிக்கு வராமல் இருப்பது ஒரு கைசேதம், அது ஒரு வழிகேடு, அது ஒரு ஆபத்து, கெட்டதுன்னு வைங்க. மிகப்பெரிய ஒரு கைசேதம் என்ன? நேர்வழியை அடைஞ்ச பிறகு, நேரான வழிக்கு வந்த பிறகு அது நிலைத்திருக்காமல் அது தடமாறி போறது. அதனாலதான் அப்படி ஒரு துஆவையும் கேட்கணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். நல்லவர்கள் எப்பொழுதும் இந்த துஆவை கேட்பாங்க, எங்கள் இரட்சகனே எங்களுக்கு நேரான வழியை காட்டிய பிறகு அந்த நேர்வழியிலிருந்து எங்களை நீ தடம்புரல செய்து விடாதே. அல்லாஹ் நம்ம துஆ செய்வோம். அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை கொடுத்திருக்கான், ஈமானை கொடுத்திருக்கான், இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான், தௌஹீதை கொடுத்திருக்கிறான், நபிவழியை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதுல இருந்து நம்ம மறுபடியும் தடமாறி போகக்கூடாது. அப்படின்னா நம்ம ஜமாத்னா என்ன, சுன்னா நபிவழினா என்ன, பிரிந்து அதிலிருந்து பிரிந்து போவது என்றால் என்ன, ஒரு ஜமாத்திலிருந்து பிரிந்து செல்வதுங்கிறது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தாதான் நாம அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நேர்வழியில் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்போம். இதை நம்ம தெரியலன்னு வைங்களேன், அல்லாஹ் பாதுகாக்கணும். நேர்வழியை அடைந்த பிறகு தடமாறி போய்விடுவோம். ஒரு மனிதன் நேரான வழியை அடைந்த பிறகு தடமாறி போயிடுவான். அப்படி ஏற்கனவே ஒரு கூட்டம் போயிடுச்சு. யார் அவர்கள்? நஸ்ராக்கள்.
தால்லின் அவர்களுக்கு பெயரே என்ன? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லின். உன் கோபத்துக்கு ஆளானவருடைய வழி அல்ல, வழி தவறி போனவர்களுடைய வழியும் அல்ல. இப்ப நஸ்ராக்கள் நேர்வழியில் ஒரு தூதர் அவர்களை கொண்டு வந்து விட்ட பிறகு அந்த நேர்வழியில் பயணித்துக் கொண்டிருந்த அந்த சாரார் அதிலிருந்து தடமாறி வேற பக்கமா போயிட்டாங்க. இதே மாதிரி நாம போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம கொள்கையில ஒற்றுமையா இருக்கிறது, முஸ்லிம்களுடைய ஜமாத்தை பற்றி பிடிப்பது, மார்க்கத்தில் ஃபிர்காக்களை பிரிவினைகளை ஏற்படுத்தாமல் இருப்பது, அஸ்ஸுன்னா நபி வழியை பற்றி பிடிப்பது, சுன்னாவுக்கு மாற்றமான புதுமைகளை பிதஅத்துகளை எச்சரிப்பது, அந்த பிதஅத்துகளை விட்டு விலகி இருப்பது. முதல் பாடம் பார்த்தீங்கன்னா நபி வழியையும் ஜமாத்தையும் பற்றி பிடிக்குமாறு கட்டளையிடுதல். இதான் பாடம் 1. பாடம் 2 என்ன? பிதஅத்துகளையும் பிதஅத் செய்பவர்களையும் பழித்தல். இப்ப பிதஅத்து கூடாது, பிதஅத் செய்பவர்கள் மோசமானவர்கள். இப்ப எவ்வளவோ இப்லீஸுடைய சூழ்ச்சிகள் இருக்குது. ஆனா நூலாசிரியர் இததான் ஃபோக்கஸ் பண்றார், இததான் அவர் முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்துகிறார். ஏன்னு சொன்னா நேர்வழி பெற்ற மக்கள் தவறி போறது இதனாலதான். இன்னைக்கு தௌஹீதை அறிந்த மக்கள், பிதஅத்துகள் இருந்து விளங்கி இருந்த மக்கள் மறுபடியும் என்ன செய்யறாங்கன்னா ஒரு பிதஅத்துக்குள்ள போய் விழுகிறாங்க. பிரிவினைகள். தௌஹீதை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமை இல்லை. ஒற்றுமைனா ஏதாவது மனிதனுக்கு அடிப்படையில் மனக்கசப்புகள் இருந்தால் அது சாதாரண விஷயம், அது எல்லா மனிதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒண்ணுதான். ஆனா என்ன, எப்படிப்பட்ட ஒரு வேற்றுமை, பிரிவினை! ஒரே கொள்கை உள்ளவர்களுக்கு மத்தியிலேயே இவர் என்னுடைய கொள்கை அல்ல, அவர் என்னுடைய கொள்கை அல்ல, இவர் முஸ்லிம் அல்ல, இவர் தௌஹீத்வாதி அல்ல, நாங்கள் தான் உண்மையான தௌஹீத்வாதி, எங்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தௌஹீத்வாதிகள் அல்ல, அவர்கள் முஸ்லிம்களே அல்ல, எங்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பின்னால் நின்று தொழுவக்கூடாது, அவருடைய பள்ளிவாசல்களுக்கு போகக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு கருத்து உருவாகுதா இல்லையா, சொல்லப்படுதா இல்லையா? ஏன் இந்த கருத்தை இந்த மக்கள் இப்படி சொல்றாங்கன்னா அவங்க இந்த பாடத்தை படிக்கல. அவங்க ஷிர்க்னா என்னன்னு படிச்சிருக்காங்க, குஃப்ர்னா என்னன்னு படிச்சிருக்காங்க, இதெல்லாம் விளங்கி இருக்காங்க, தௌஹீத்னா என்னன்னு படிச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு அகைதாவுல அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய தீனில் பிளவை ஏற்படுத்துவது, இந்த சமூகத்தை துண்டாடுவது, பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய சித்தாந்தங்களை புதுமையாக உருவாக்குவது, இதுவும் பெரும்பாலும் இதுவும் ஒரு வழிகேடு. ஷைத்தான் இந்த வழியில வருவான், அப்ப இதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கல்விய இந்த மக்கள் படிச்சிருந்தாங்கன்னா இந்த பிரிவினையை அவங்க செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. நமக்கு என்ன சொல்லி தரப்பட்டிருக்கு? பிரிக்கலாம். நமக்கு என்ன சொல்லி தரப்பட்டிருக்கு? அதாவது மார்க்கத்துக்காக நம்ம சண்டை போடலாம், மார்க்கத்துக்காக நம்ம என்ன செய்யலாம், பிரிஞ்சுக்கலாம். ஒற்றுமை எல்லாம் மார்க்கத்தில் முக்கியம் இல்லை அப்படியே சொல்லி இருக்கிறாங்க. ஒற்றுமை எல்லாம் மார்க்கத்தில் முக்கியம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல எங்கேயுமே ஒற்றுமையை சொல்லல. இப்படியே சொல்லி சொல்லி உருவாக்கப்பட்டவருடைய விளைவு, இப்படி சொன்னவர்கள், இந்த கருத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு ஒரு கூட்டமா இல்லை, பல கூட்டங்களா இருக்கிறாங்க, பல ஜமாத்துகளா பிரிஞ்சுட்டாங்க, நாளுக்கு நாள் பிரிகிறாங்க. அப்ப என்ன, பல ஜமாத்துகளாக பிரிகிறதே வழிகேடு, அதுவே தவறு, இதுவே ஒரு பெரும்பாவம், இதுவும் மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயங்கிறத அவங்க உணரல. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதெல்லாம் என்ன, நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக 1000 கூட பிரியலாம், 100 பிரியலாம், 10 பிரியலாம், எத்தனை ஜமாத்தோட உருவாக்கலாம். அப்ப இதுவரைக்கும் வரலாறு என்ன, எதனால் இந்த பிளவுகள் ஏற்பட்டுச்சு, ஒரே கொள்கையை சார்ந்த மக்களுக்கு மத்தியிலேயே மனக்கசப்புகள், கொள்கை வேறுபாடுகள் உருவாச்சு. இதை பத்தி எல்லாம் இந்த மக்கள் சிந்திக்கிறதுல பொருட்படுத்துறது இல்லை. அதுக்காக இந்த பாடம் படிங்க. நம்ம ஷிர்க்கை பத்தி படிச்சா மட்டும் வேற, மார்க்கத்துல தவறு போடுறது தப்பு,
தாயத்து போடுறது தப்பு, மௌலிது ஓடுறது தப்பு, அது சிறுக்கு இது சிறுக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தீனில் பிளரை ஏற்படுத்துவதுனா என்ன, மார்க்கத்தில் பிரிவினை உருவாக்குவது என்றால் என்ன, மார்க்கத்துல பல கூறுகளை உருவாக்குறதுனா என்ன, இதையே அல்லாஹ் குர்ஆன்ல ஹராம் ஆக்குறான், இதுவும் ஹராம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அன்னகீமுத்தீன் வலா தத்தஃபர்ரகு ஃபீ. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் இட்ட கட்டளை தீனை நிலைநாட்டுங்கள், அதில் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். பிரிந்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஏன் அந்த கட்டளையை நீங்க கடைபிடிக்கல? ஏன் நம்ம கடைபிடிக்கல? ஏன்னா நம்ம அதுக்கு படிக்கல. குர்ஆன்ல தான் இருக்கு ஆயத்து, நீங்கள் தீனில் பிளவை ஏற்படுத்தக்கூடாது என்று குர்ஆனில் தான் இருக்கிறது ஆயத்து. ஆனா அது ஒரு பெரிய விஷயமா நமக்கு சொல்லப்படல. அது சொல்லப்படாம எப்படி வேணா எப்படி வேணாலும் பிரிஞ்சுக்கலாம், எத்தனை கூட்டமா வேணா உருவாகலாம், ஒரு ஜமாத்தை எத்தனை ஜமாத்தா வேணா உடைக்கலாம், புது புது சித்தாந்தங்களை நம்ம சொல்லி முஸ்லிம்களுக்கு மத்தியில வேறுபாடு கற்பிக்கலாம். இதை சர்வ சாதாரணமாக நம்ம ஏற்றுக்கொண்டு பழகிட்டோம். ஏன்னா இதனுடைய விபரீதத்தை நம்ம உணரல. இது குர்ஆன்ல பெரும்பாலும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாம புரியல. அதனாலதான் நூலாசிரியர் ஜமாத்தை பற்றி பிடித்தல் குர்ஆன்லையும் ஹதீஸுகள்லையும் அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. ஜமாத்தை பற்றி பிடியுங்கள். ஷைத்தான் யாரோட இருப்பான்? யார் ஒருவர் ஜமாத்தை விட்டு விலகி செல்வார். ஜமாத்தினால விலகிக்கோங்க. நீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஜமாத் வச்சிருக்காங்க, அப்ப எந்த ஜமாத்துன்னு கேட்டுறாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஜமாத் வச்சிருக்காங்க, பல ஜமாத்துகள் இருக்குது. இந்த ஜமாத்தை நபி அவர்கள் சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் பில் ஜமாஅ, நீங்கள் ஜமாஅத்தை பற்றி பிடியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜமாஅத் முஸ்லிம்கள் அனைவரும், ஒட்டுமொத்த முஸ்லிம்களை உள்ளடக்கிய ஜமாத் அது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவுக்குள் வரக்கூடிய அனைவரும் அந்த ஜமாத்து தான். அவங்க வேறு நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கலாம், வேறு மொழியை சார்ந்தவர்களாக இருக்கலாம். இந்த கலிமா நம்ம எல்லாத்தையும் ஒன்றிணைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிட்டு போனாங்களே சஹாபாக்கள், அந்த சஹாபாக்கள் தான் அந்த ஜமாஅத். அந்த சஹாபாக்களுடைய வழியில் பின்வரக்கூடிய அனைவரும் இந்த ஜமாஅத் தான். இப்ப நமக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா வழிகாட்டி இருக்கிறாங்க. நீ ஜமாத்தை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஜமாத்னா என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி காட்டப்பட்ட ஒரு கூட்டம் ஜமாஅத், முஸ்லிம்களுடைய கூட்டம். இப்ப அவர்களுடைய கொள்கை எல்லாமே நமக்கு மார்க்கத்தில் வந்துகிட்டே இருக்கு, பாதுகாக்கப்பட்டு வந்துகிட்டே இருக்கு. அதன்படி நம்ம போகணும். இல்ல நான் மார்க்கத்தை நான் ஆராய்ச்சி செய்ய போறேன், நான் விஞ்ஞானியாக போறேன். நீ விஞ்ஞானினா மார்க்கத்தை இருக்கிறத கண்டுபிடிச்சு சொல்லு. மார்க்கம் என்பது ஒரு ஆராய்ச்சி தான், சர்ச் தான். குர்ஆனை ஆய்வு பண்ணு, ஹதீஸ்களை ஆய்வு பண்ணு, தப்பு இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தீன்ல நான் ஆய்வு பண்ண போகிறேன்னு போய் இல்லாத பொருளாதாரம் சொல்லாது. இதுவரைக்கும் முஸ்லிம்கள் நம்பி வந்த விஷயங்களை எல்லாம் வழிகேடு என்று நீ அடையாளப்படுத்தாது. நீயாக புதிய சித்தாந்தங்களை உருவாக்காது. முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய நம்பிக்கையையும் வழிகேடு என்று நீ உன்னுடைய சிந்தனைக்கு தோன்றிய கருத்துக்களை சொல்லாது. அது ஆராய்ச்சி இல்லை, அது உண்மையிலே அது கண்டுபிடிப்பும் அல்ல, அது உணரலும் அறிவியலும் தான். நல்ல விளங்கிக்கோங்க. சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தாபீன்களும் அதற்கு பிறகு வந்தவர்களும் எதை மார்க்கமாக ஏற்று வந்தார்களோ அந்த பழமையான மார்க்கம் தான் நமக்கும் மார்க்கம். இதை தெல்ல தெளிவாக நூலாசிரியர் சொல்வார். பழமையான அந்த நன்மக்கள் கடைபிடித்த கொள்கையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த தீனில் புதுமை கூடாது. புதுமையான கொள்கை, புதுமையான சித்தாந்தத்திற்கு மார்க்கத்துக்கு வேலை இல்லை. நாம் உடுத்தக்கூடிய ஆடை புதிதாக இருக்கலாம், உண்ணக்கூடிய உணவில் மாற்றங்கள் ஏற்படலாம், நாம் வசிக்கக்கூடிய இருப்பிடங்கள் புதிதாக மாறலாம். மார்க்கம் தடை சொல்லல, அனுமதிச்சிருக்கு. ஆனால் நாம் ஏற்று இருக்கக்கூடிய கொள்கை புதிய கொள்கையாக இருக்கக்கூடாது, அது பழைய கொள்கையாகத்தான் இருக்கும். சுன்னா என்றாலும் என்ன? வழிமுறை. யார் காட்டிய வழிமுறை? யார் காட்டிய வழிமுறை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை. அது பழையதா புதியதா? சொல்லுங்க, அது பழையதா புதியதா?
பழையது. 1400 வருடங்களை கடந்து விட்டோம். அன்றைக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதை மார்க்கமாக காட்டினார்களோ, அன்றைக்கு சஹாபாக்கள் எதை மார்க்கமாக கடைபிடித்தார்களோ, அதே மார்க்கம் தான் இன்றைக்கு நமக்கும். மார்க்கம் மாறாது. இந்த மார்க்கத்துடைய தனிச்சிறப்பு அதுதான். சில பேர் கூட கேட்பாங்க, என்னங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிற வேண்டியதுதானே? அப்படி எத்தனை விஷயங்களை மாத்துறாங்க. ஆனா நம்முடைய மார்க்கம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறாது. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். காலத்துக்கு தகுந்தவாறு சில விஷயங்களை வேணா மார்க்கம் சலுகை கொடுக்கும். ஆனால் இஸ்லாமிய அகீதா கொள்கை என்பது மாறவே மாறாது. அன்னைக்கு நபி அவங்க என்ன சொன்னாங்களோ அதே கொள்கை இன்னைக்கும் பொருந்தும். இன்னைக்கு மட்டுமல்ல, கியாமத் நாள் வரைக்கும் இதே கொள்கை பொருந்தும். கொள்கையில் மாற்றம் கிடையாது. இப்போ புதிய புதிய ஆய்வுகளுக்கெல்லாம் கொள்கையில வேலை கிடையாது. இதை நூலாசிரியர் தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறார். ஏன்னா அதெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறாரு? ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி அந்த கருத்துக்களை நமக்கு அழகான முறையில் எடுத்து சொல்றார். ஹதீஸ்களை மேற்கோள் காட்டுறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஷைத்தான் எப்படி வருவான் தெரியுமா? உங்களை ஆராய்ச்சி பண்ண வைக்கிறேன்ட்டு வருவான். ஆரம்பமெல்லாம் நல்லதை தான் சொல்லுவான், நல்லதை நோக்கி உங்களை அழைக்கிற மாதிரி தான் வருவான். ஆனா கடைசியில தான் அவனுடைய தந்திரமே இருக்குது. ஷைத்தான் அஹதக்கும், ஷைத்தான் உங்களில் ஒருவரிடம் வந்து மன் ஹலக ஹாதா, இதை யார் படைத்தார், இதை யார் படைத்தார் என்று கேட்பான். அப்ப இந்த கேள்வி கேட்கும் போது நமக்கு நல்லா தானே கேட்கிறான் அப்படின்னு நமக்கு தோணும். தோணுமா இல்லையா? ஏன்னா இதை யார் படைச்சதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லான்னு சொல்லுவோம். சூரியனை யார் படைச்சதுன்னா அல்லாஹ், பூமியை யார் படைச்சது அல்லாஹ், வானத்தை படைச்சது யார் அல்லாஹ். அப்ப நல்லா தானே அவன் கேட்கிறான், நம்மளும் நல்லா தானே பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் மேல தானே நமக்கு சிந்தனை ஏற்படுத்துறான். இப்படிதான் அவன் ஆரம்பிக்கும் போது நன்மையான விஷயத்தை தான் சொல்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா கடைசியில் அவன் கேட்பான், மன் ஹலக ரப்பக, அப்படின்னா அல்லாஹ்வை படைச்சது யாரு? இப்படி நிறைய பேர் யோசிக்கிறாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஷைத்தான் கேட்பான்னு அவங்களாக வலிந்து சொல்லல. இப்படி யோசிக்கிற மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வை யாரு படைச்சது அப்படி கேட்பாங்க. அப்படி குழம்பி போய் அவனே ஒன்று செய்யறான், கடவுள்களை போலி கடவுள்களை உருவாக்கிக்கிறான் ஒரு பக்கம். அப்ப அல்லாஹ்வை யாரோ ஒரு ஆள் படிச்சிருப்பாங்கன்னு சொல்லி மொத்தத்தில் இந்த கொள்கையை வேணாம்னு நாத்திய கொள்கைக்கு ஒருத்தன் போயிடுறான். அப்ப மூமின் என்ன செய்வான்? இந்த இடத்துல கொஞ்சம் அடங்குவான். இந்த அடக்கத்துக்கு பேர் தான் ஈமான். நல்லா விளங்கிக்கோங்க. ஆனா நாத்திகன் இருக்கிறானே அவன் அடங்க மாட்டான். அவன் என்ன செய்வான்? நான் அறிவாளி. நான் யாரு? அறிவாளி இல்ல. பத்தி யாரை எப்படி கேள்வி கேட்டேன்? நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் இவங்க பதில் சொன்னாங்களா? அல்லாஹ்வை படைச்சது யாருன்னு கேட்டிருக்கேன். அல்லாஹ்வை படைச்சது யாரு சொல்லுங்க. நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு அதோட அவன் வழிகட்டு போயிடுவான். ஷைத்தான் அவனை இழுத்துட்டு போயிடுவான். ஆனா ஒரு மூமின் என்ன செய்வான்? அல்லாஹ்வுடைய படைப்புகளை பத்தி யோசிக்க முடியும். நம்ம யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு நமக்கு இருக்கு. அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான். ஆனா அல்லாஹ்வை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணலாமா? அல்லாஹ்வை யாரும் படைக்க முடியாது. ஏன்னா அவன் தான் படைப்பாளன். அல்லாஹ்வை யாரும் படைக்கல. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்னா, படைப்பிடங்கள் வேறு, படைத்தவன் வேறு, வேறுபடுத்தி பார்க்கிறோம். என்ன படிச்சது யாரு, இதை படிச்சது யாரு, என்ன படிச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லிடுறோம். ஆனா அல்லாஹ்வை படிச்சது யாருன்னு கேட்டா இல்ல, அல்லாஹ்வை யாரும் படைக்கல. ஏன்னா அவன் தான் ஹாலிக், அவன் மஹ்லூக் இல்ல அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்கதான் நம்ம என்ன செய்யறோம்னா, அல்லாஹ்வுடைய விஷயத்துல வேற விதமா யோசிக்கிறோம். அந்த இடத்துல நம்ம அறிவை பயன்படுத்தாம நம்முடைய அறிவுக்கு ஸ்டாப், ஒரு முட்டுக்கட்டை போடுறோம். இதுக்கு மேல யோசிக்காது. நீ அல்லாஹ் எப்படி இருப்பான், அவன் எப்படி உருவாயிருப்பான், இப்படி யோசிக்க ஆரம்பிச்சா உனக்கு அறிவு இல்லை. ஏன்னா உன்னுடைய அறிவை கொண்டு நீ எல்லாத்தையும் அறிஞ்சிட முடியாது. அறிவு உனக்கு குறையாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாத்தையும் படித்தவர்கள் கிடையாது, அப்படிதானே? நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சவங்களா? ஆனா இந்த நாத்திகர்கள், வெளியேடவர்களுக்கெல்லாம் ஒரு நோய் இருக்கும் மனசுல. என்னன்னா, எனக்கு எல்லாமே தெரியும். இது அவங்களுக்குள்ள நோய். நாத்திகர்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய். நாத்திகர்கள் மட்டுமல்ல,
இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிப்பதாக சொல்லிக்கொண்டு வழிகட்ட சாராராக இருக்கிறார்களே பிரிவினைவாதிகள், பல கூட்டங்களாக உருவாகியவர்கள், இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க உள்ளத்துல இருக்கும். அதை எப்படி நீங்க சொல்றீங்க, அவங்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்கலாம். நீங்க நாத்திகர்கள் சொல்லுவா சில நேரத்துல, நான் தான் அறிவாளி, என்னை விட அறிவாளி யாருமே இல்லைன்னு சொல்லிடுவான். அப்படி சொன்னா அவன் தான் ஒரு முட்டாள். உலகத்துல மிகப்பெரிய முட்டாள் யாரு? எனக்கு எல்லாம் தெரிஞ்சுறானே அவன் தான் 1ஆம் நம்பர் முட்டாள். ஏன்னா எல்லாத்தையும் மனுஷன் தெரிஞ்சவன் கிடையாது. அப்படி யாரையும் எல்லாம் படைக்கல. எனக்கு ஒரு விஷயம் தெரியும்னா தெரியாத விஷயம் 1000 இருக்கும். இதுதான் மனிதனுடைய யதார்த்தம். அப்ப இதையே ஒரு மனுஷன் உணராம எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றான்னா, கல்விங்கிற அந்த அடிப்படையான அறிவு கூட அவனுக்கு இல்லை. அதனாலதான் கல்வியிலேயே ஒரு கல்வி, அதாவது கல்வி இதுவும் ஒரு பகுதி என்ன தெரியுமா, ஒரு மனிதன் தனக்கு தெரியாத விஷயத்தை தெரியாது என்று சொல்வது. ஆனா சொல்ல மாட்டான், ஈஸியா சொல்ல மாட்டான். மற்றவன் சரியான கொள்கை தெரிவுள்ளவன் தான் எனக்கு தெரியலன்னு சொல்லுவான். உண்மையை அறிந்தவன் தெரியலங்கிறது தெரியலன்னு சொல்லிடுவான். ஆனா உள்ளத்தில் நோய் நாத்திய சிந்தனை உள்ளவன், ஈமான் பக்குவப்படாதவன், எனக்கு தெரியாதுங்கிற வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து வரவே வர. இப்ப தெரியாத விஷயங்கள் தெரியாது சொல்லணும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா இல்லையா? எத்தனை கேள்விகள் அவங்ககிட்ட கேட்கப்பட்டுச்சு. சில கேள்விகளுக்கு தெரியல, அமைதியா இருந்தாங்கல்ல. அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வர்ற வரைக்கும் சஹாபாக்கள் எத்தனை திரும்ப திரும்ப கேட்டு கூட பதில் சொல்லல. அல்லாஹ் அவங்களுக்கு அறிவிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுட்டாங்க. அல்லாஹ் எனக்கு என்ன சொல்லிக் கொடுப்பானோ அதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா அவங்க தான் சிறந்த கல்வியாளர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தான் கல்வியாளர்களே உயர்ந்த கல்வியாளர். அந்த கல்வியாளர் என்ன சொன்னார்? எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். அல்லாஹ் எனக்கு சொன்னது மட்டும் தான் தெரியும், அதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னா. ஆனா வழிகட்ட சாரார்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க அந்த அறிவுங்கிற விஷயத்துல தடமாறிடுவாங்க. தனக்கு தெரியாத விஷயம் குறித்து மௌனம் காக்க மாட்டார்கள். தெரியாத விஷயங்கள்ல பேணுதலாக நடக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? எதையாவது ஒன்று சொல்லி விட்டுருவாங்க. மார்க்கமே ஒரு மனுஷன் வழிகட்டா கூட நம்ம என்ன செய்வோம்? இந்த ஊருக்கு எப்படிங்க போறது அப்படின்னு கேட்கிறான். நம்ம என்ன செய்வோம்? உண்மையிலே பக்குவப்பட்ட மனுஷனா இருந்தா நமக்கு தெரிஞ்சா சொல்லுவோம், வலது பக்கம் போய் இடது பக்கம் திரும்புங்க, தெரிஞ்சா சொல்லுவோம். நமக்கு தெரியாதுன்னா நம்ம உண்மையிலே பக்குவமான மனுஷனா இருந்தா என்ன சொல்லிடணும்? இல்லைங்க, நான் ஊருக்கு புதுசு, எனக்கு தெரியாது, வேற யார்ட்டையாவது கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இவன் தான் பக்குவமான மனுஷன். இந்த பக்குவம் இல்லாத மனுஷன் என்ன சொல்லுவான்? இவன் நம்மகிட்ட கேட்டுட்டானே, அவனுக்கு ஏதாவது சொல்லணுமே, சொல்லாட்டினா தெரியாதுன்னு சொன்னா அவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு வழியை சொல்லி விட்டோன்னு வைங்க, அவன் எங்கிட்டாவது போய் சுத்திக்கிட்டு கடைசி என்ன செய்வான்? நம்மளை தான் திட்டுவான். அந்த கூறு கட்டவன்ட்ட போய் வழி கட்டும். அவன் பார் நம்ம போக வேண்டிய ஊருக்கு போக சொன்னா எங்கிட்ட வழியை காமிச்சுட்டான்னு சொல்லி அங்க போய் திட்டுவான். அதுக்கு தெரியாதுன்னு சொன்னா பரவாயில்ல, அது சரியான பதில். இப்ப இது ஒரு சாதாரண ஒரு வழி காட்டுற விஷயத்துல நம்ம இப்படி இருக்கிறோமே, அப்ப மார்க்கத்தை பத்தி பேசும்போது, மார்க்கத்தை பத்தி வழிகாட்டும் போது நம்ம இன்னும் பேணுதலாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இப்லீஸ் என்ன செய்வான்? அந்த அறிவு அந்த நோயத்தை கிளப்பி விடுவான். இப்லீஸுக்கு வந்துச்சுல, நான் சிறந்தவன் அப்படித்தானே சொன்னான். ஆதமுக்கு நீ சுஜூது செய் அப்படின்னு சொன்ன போது அவன் சொன்னது என்ன? ஆனா ஹைரும் மின்ஹு, நான் இவரை விட சிறந்தவன். என்னை நீ நெருப்பினால் படைத்தாய், இவரை நீ மண்ணினால் படைத்தாய். அப்ப இப்லீஸ் என்ன சொன்னான்? அல்லாஹ் கிட்ட என்ன சொல்ல வரான்? எனக்கு உன்னை விட அறிவு இருக்குன்னு சொல்ல வரான். ஆனா அவன் வார்த்தையில தெளிவா சொல்லல. இவனுடைய செயல்பாடு என்ன சொல்லுது? என்ன சொல்றதா? அல்லாஹ் நீ சுஜூது செய்ய செஞ்சுட்டு போக வேண்டியதானே? இல்ல நான் ஆதமோட நான் உயர்ந்தவன் அப்படின்னா அல்லாஹ் உனக்கு சொல்றதை விட நீ பெரிய அறிவாளியா? அப்ப அவனுக்கு தலைக்கணும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரிஞ்சதுதான் உண்மை. அல்லாஹ் சொன்னா கூட என் மனசுக்கு பட்டாதான் நான் ஏத்துக்கிடுவேன், இல்லன்னா நான் ஏத்துக்கிற மாட்டேன்.
இப்படிங்கிற ஒரு நிலையில உள்ளவன் தான் இப்லீஸ். அதனாலதான் அவன் இப்லீஸாவே மாறினான். வெளியேற்ற சாரார்கள், மார்க்கத்தில் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள், எல்லார்கிட்ட ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். அதிகமா அறிவு தாண்டவமாக அல்லாஹ்வுடைய தீனில் சுயமாக யோசிப்பாங்க, மார்க்கத்துக்கு மாற்றமாக சிந்திப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு சாரார் கிடையாது, பல மக்கள் மனிதர்கள்ல பல சாரார்கள்ட்ட இந்த பிரச்சனை இருக்கு. அறிவு எங்கெங்கெல்லாம் இந்த அறிவுக்கு அவங்க கடிவாளத்தை போடுறாங்களோ அவங்க தப்பிச்சாங்க. மார்க்க அறிவை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லல, அறிவு பயன்படுத்து, நீ யோசி. அறிவுங்கிறது அல்லாஹ் உனக்கு கொடுத்த பாக்கியம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹுடைய சபையில ஒரு முக்கியமான ஒரு ஆள். நிறைய சஹாபாக்கள் கூட பொறாமப்பட்டாங்க. இதே இவர் வயசுல எங்களுக்கு பிள்ளைகள்லாம் இருக்கு, எங்க மகன்களை எல்லாம் உங்க சபையில வருவீங்களா? ஆனா எங்க மகனுடைய வயசுல இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ எங்களுக்கு ஈக்குவலா இந்த மஷ்ரூராவுடைய சபையில அவையில நீங்க பங்கெடுக்க வைக்கிறீங்களே, அப்படி கூட சில சஹாபாக்கள் பொறாமப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு புரிய வச்சாங்க, அப்படியா இந்த ஆயத்துக்கு நீங்களா விளக்கம் சொல்லுங்க. எல்லாரும் ஒரு விளக்கம் சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் அவங்ககிட்ட விளக்கம் கேட்டாங்க, யாருமே சொல்லாத விளக்கத்தை சொன்னாங்க. இப்ப யாருமே சொல்லாத விளக்கம்னா குரான்ல இல்லாத விளக்கம் கிடையாது, குரானுடைய விளக்கம் தான். குரானில் மறைந்து இருக்கக்கூடிய, வெளிப்படையாக பார்த்தால் தெரியாது, கொஞ்சம் ஆழமாக யோசிச்சா விளங்கும், ஆனா குரான்ல உள்ள விளக்கம் தான். அந்த விளக்கத்தை எடுத்து சொன்னார்கள். இதுக்காகத்தான் இவரை நான் உங்க சபையில உட்கார வச்சிருக்கேன். இப்ப இது மாதிரி பல்வேறு ஆயத்துக்களை, அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை எல்லாம் எடுத்து 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 இந்த உலகத்துக்கு சொன்னவர்கள் தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்கள் அவங்களுக்காண்டி துஆ பண்ணியிருக்காங்க. இப்போ மார்க்கம், நீ குரானை யோசி, ஹதீஸுகளை ஆய்வு பண்ணு, நல்ல அழகான முறையில் கருத்துக்களை சிந்திச்சு சொல்லு, அதுக்கெல்லாம் தடைபடலை. எங்க மார்க்கம் உன்னுடைய சிந்தனையை நீ கட்டுப்படுத்துன்னு சொல்லுது, தேவையில்லாம யோசிக்காது. அல்லாஹ்வுக்கு புறம்பா குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக சிந்திக்கும் போது கொஞ்சம் நீ ஒன்ன கட்டுப்படுத்திக்கோ, அங்க ஷைத்தான் வந்துட்டாங்கிறத உணர்ந்து கொள் அப்படிங்கிறாங்க. எப்படி அல்லாஹ்வை யாரு படைச்சான்னு கேட்கும்போது நபி அவர்கள் என்ன சொன்னாங்க, இப்படி யாராவது உங்களுக்கு இந்த நிலை வந்துச்சுன்னு சொன்னா மறுபடியும் இந்த கேள்வியை கேட்டு வராதீங்க. என்ன சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிருங்க. இப்படி ஒரு நிலையை நீங்கள் அடைந்தால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இந்த ஷைத்தானுடைய தூண்டுதலில் இருந்து நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். அப்ப அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிடணும். இந்த இடத்துல நம்ம யோசிக்க கூடாது, நம்ம நின்றோம். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சுட்டி காட்டுறாங்க ஒரு ஹதீஸ். நபி அவர்கள் ஒரு தடவை என்ன செய்யறாங்கன்னா ஒரு கோடு போடுறாங்க, ஒரு நீளமா ஒரு கோடு போடுறாங்க. அந்த கோட்டுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் சைட்ல நிறைய கோடுகளையும் போடுறாங்க. போட்டுவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த நேரான கோடு இருக்குது, அன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி, இதுதான் என்னுடைய நேரான வழி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, இதுதான் என்னுடைய நேரான வழின்னு, அது இந்த வழி. இந்த வலதுபுறமும் இடதுபுறமும் இருக்கக்கூடிய பல பாதைகள் இருக்கு, இங்க எல்லாம் ஷைத்தான்கள் உட்கார்ந்து இருக்கிறான். ஒவ்வொரு வழியிலையும் ஷைத்தான் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் அழைத்து கொண்டிருக்கிறான். எதுக்கு? நீ அல்லாஹ்வுடைய பாதையில போகாத, வா இங்கிட்டு வா, நீ நேர் வழியில போகாத, நீ வலது பக்கம் வா. இப்படி ஷைத்தான் உங்களை அழைத்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுறாங்க. இப்ப ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்ன? நம்ம மார்க்கத்தை நோக்கி கரெக்டா போய்கிட்டு இருப்போம், அந்த சில நேரங்கள் நம்ம சைடு ஈடு பாதையில கூட சிக்கி இருப்போம், நமக்கே தெரியாது. என்னைக்காவது அல்லாஹ் நமக்கு நேரான சிந்தனையை கொடுத்துட்டான்னு வைங்களேன், ஆஹா அந்த நேரான பாதையில் நம்ம போகணும், இவ்வளவு காலம் நம்ம சைடாவில் போயிட்டு இருந்திருக்கிறோம், கோணலான அந்த இப்லீஸுடைய ஷைத்தானுடைய பாதையில போயிட்டு இருக்கிறோம், நேர்வழியை போய் நேரா போ, ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டே வரி அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நேரான வழிக்கு வந்துடணும், பிடிக்க வேண்டிய பாதையை பிடிச்சிடணும். அதானே சரி. ஒரு ஊருக்கு போவோம், சில நேரங்கள் தெரியாம தடமாறி வேற ரூட்ல போயிடுவோம், டக்குன்னு சுதாரிக்கிறோமா இல்லையா? இல்லையே, பார்த்தா நமக்கு அப்படி தெரியலையே, கூகுள் மேப் வேறங்கிட்டே காட்டுது, மறுபடியும் பார்க்குறோம், மாறி வந்துட்டோம், நேர்வழியை பிடிச்சிடணும், போக வேண்டிய பாதையை பிடிச்சிடணும்.
அது மாதிரிதான் நம்முடைய லட்சியம் என்ன, நம்முடைய இலக்கு என்ன, நம்முடைய தூதர் காட்டிய வழி என்ன, அதை நம்ம ஆராய்ஞ்சு யோசிச்சு பார்க்கணும், கண் திறந்து பார்க்கணும். நம்ம சும்மா சொல்லக்கூடாது. பொதுமக்களாகிய நீங்கள் என்னங்க நாங்க எந்த வழியை கடைபிடிக்கிறது, எப்படி கடைபிடிக்கிறது, எந்த ஜமாத்தை கடைபிடிக்கிறது, இன்னைக்கு 1000 ஜமாத்து இருக்குது, எல்லாரும் நாங்க சொல்றது சரி சரின்னு தான் சொல்றாங்க, அப்ப நாங்க எதை ஃபாலோ பண்றது எதுன்னு எங்களுக்கு தெரியலையே. குழம்பக்கூடாது. பாதை தெளிவா இருக்கு. அதுக்கு தான் படிக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரியான நூல்கள், அகீதாவுடைய நூல்கள். இந்த நூல்களை எல்லாம் நம்ம படிச்சோம்னு சொன்னா இந்த கேள்வியை நம்ம கேட்க மாட்டோம். எந்த ஜமாத்தை பின்பற்றுறது நமக்கே தெரிஞ்சுது. இந்த ஜமாத்தா இது இப்படி, எது சரியான ஜமாத்து, எந்த மக்கள் சரியான பாதையை போய்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பாதை நம்ம கரெக்டா போய்கிட்டே இருப்போம். ஏன்னா அந்த அறிவு எல்லாம் நமக்கு கொடுத்துருவான். ஏன் அது நமக்கு தெரியலைன்னா அது சம்பந்தமான ஹதீசுகள், குர்ஆன் வசனங்கள், அது தொடர்பான சஹாபாக்களுடைய கூற்றுக்கள் நமக்கு தெரியல. அதனால நம்ம குழம்பிக்கிட்டு இருக்கோம். மார்க்கத்தை நம்ம படிக்கணும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அழகா ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு உதாரணம், மக்களே, ஷைத்தான் அந்த எந்த மனுஷனை வழிகெடுப்பான் தெரியுமா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஷைத்தான் யாரை வழிகெடுப்பான், எப்படி வழிகெடுப்பான்? ஓனாய் இருக்குதுல்ல, ஓனாய் எந்த ஆட்டை பிடிக்கும்? எந்த ஆடு தனியா மேயுதோ அதை தான் பார்த்து ஓனாய் அதை போய் பிடிக்கும். இந்த கூட்டமா இருக்குதுன்னா அது பக்கத்துல போகாது. மாமெல்லாம் சின்ன பிள்ளையிலே படிச்சிருக்கோம். இது ஒரு சின்ன குழந்தைகளுக்கு சொல்லித்தரதுன்ற ஒரு பாடம் தான். மாடுகள் எல்லாம் ஒற்றுமையாக மேயும் போது சிங்கத்தால பிடிக்க முடியல. ஆனா இந்த மாடுகள் பிரிந்து தனித்தனியாக மேயும் போது சிங்கம் ஈஸியாக என்ன செஞ்சு ஒரு மாட்டை பிடிச்சிட்டு போயிருச்சு. அப்ப இந்த கதையை சொல்லி காட்டி ஒற்றுமையை வலிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் சஹாபாக்கள் மேற்கோள் காட்டுறாங்க. எந்த ஆடு கூட்டத்தை விட்டு விலகி தூரமா தனியா போய் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கோ அதைத்தான் முதல் ஓனா என்ன செய்யும், பிடிச்சி தூக்கிட்டு போகும். ஏன்னா அதான் ஈஸியா இருக்கும், வழி எடுக்கிறதுக்கு, அதை தூக்கிட்டு போறதுக்கு ஓனாய்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால டக்குன்னு பிடிச்சோம். கூட்டத்தோட இருந்தா ஏதாவது ஒண்ணு முட்டிட்டா என்ன செய்ய, அந்த பயம் ஒரு பக்கம் இருக்கும். அதனால ஓனாய் தனியாக மேய்கின்ற, தொலைவில் இருக்கின்ற, கூட்டத்தை விட்டு தொலைவில் இருக்கின்ற ஆட்டை தான் அது வேட்டையாடும். அதே போலதான் ஷைத்தான், இப்லீஸ் யாரை பிடிப்பான் தெரியுமா? யார் ஜமாத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறார், யார் இந்த முஸ்லிம்களை விட்டு விலகி இருக்கிறார் அப்படின்னு பார்த்து அப்படிப்பட்ட நபர்களை தான் அவன் வழியெடுத்து இழுத்துட்டு போவான். அதான் மார்க்க நமக்கு என்ன சொல்லுது, நீங்க எல்லாம் ஜமாத்தா இருங்க. ஜமாத்னா என்ன, நம்மளால ஒண்ணு குறிக்கிற கூடாது. இஸ்லாம் என்பது பறந்து விரிந்தது. நம்ம என்ன செய்யறோம், ஜமாத் என்று சொல்லி நாம ஒரு இயக்கத்தை உருவாக்கணும், அது ஒரு ஜமாத் வச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு நல்ல ஒரு கொள்கையில் இருந்தால் அது இருக்கிற வரைக்கும் அந்த கொள்கையில் உள்ள நல்லதுதான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் தவறான சித்தாந்தங்கள், தவறான மார்க்கத்துக்கு மாற்றமான கொள்கைகள்ல இருந்தால் அப்ப நம்ம அதை அந்த கட்டுக்குள் நாம இருக்க முடியாது. இதெல்லாம் நம்ம உணரணும். அப்ப இதுதான் முதலாவது பாடம். ஏன்னா நாம் அனைவரும் அறிந்து வைக்க வேண்டிய விஷயம். அடுத்து இமாம் அவர்கள் இந்த நூலில் அதிகமாக சொல்லக்கூடிய பிதஅத்தை பத்தி சொல்லி காட்டுறாங்க. முதல் பாடம் நபி வழியை பின்பற்றுதல், ஜமாத்தை பற்றி பிடித்தல். இரண்டாவது பாடம் பிதஅத்தை பழித்தல். இப்ப புதுமையை வேண்டாங்கிறாங்க. புதுமை வேண்டாம், மார்க்கத்தில் புதுமை கூடாது. அதை நம்ம விளக்கிட்டோம். புதுமை என்பது எவ்வளவு ஆபத்தான, மார்க்கத்தில் புதுமைக்கு வேலையே கிடையாது. அதிகமாக இந்த நூல்ல நூலாசிரியர் மறுபடியும் திரும்பி சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ஒரு சில கருத்துக்கள் இருக்குல்ல, ரிப்பீட் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரிப்பீட்டா பல இடங்கள்ல திரும்ப 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 பல இடங்கள்ல திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, நூலாசிரியர் என்ன சொல்றாரு தெரியுமா? இப்லீசுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அறியாமை, ஜஹாலா. இப்லீசுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன? அறியாமை. நம்ம மார்க்கத்தை அறியாம இருந்தோம்னா இப்லீஸ் ஈஸியா வழிகெடுப்பான். ஏன்னா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை ஒரு அறிவொளியாக ஆக்கியிருக்கான்.
இந்த மார்க்கம் என்பது அறிவுதான். தீன் என்றால் என்ன? தீன் சொல்றமே, தீன், இந்த மார்க்கம், இஸ்லாம், இதெல்லாம் என்ன பொருளா? இது பொருள் கிடையாது. சொத்தா? வாரிசுரிமை அடிப்படையில் எனக்கு பின்னாடி இவருக்கு, அவருக்கு பின்னாடி அவருக்கு அப்படின்னு சொத்தா எழுதி கொடுக்கிற பொருளா? சொத்தா அங்கிட்ட கிடையாது. இது ஒரு இல்மு. இந்த தீன் என்பது மார்க்க கல்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இல்மை, அந்த அறிவை சஹாபாக்கள் எடுத்தார்கள். சஹாபாக்களிடமிருந்து அந்த அறிவை தாபிஈன்கள் எடுத்தார்கள். தாபிஈன்களிலிருந்து தபோ தாபிஈன்கள். இப்படியே இந்த அறிவு, மார்க்க அறிவு கடத்தப்பட்டு வருகிறது. அப்ப என்கிட்ட மார்க்க அறிவு இருக்கணும், தீன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் மார்க்கத்தை படிக்கணும். மார்க்கத்தை நம்ம படிக்கணும். தீனை நாம் கற்க வேண்டும். இது ஒரு படிப்பு. இது ஒரு படிப்பு. படிப்புனாலே எங்களுக்கு அலர்ஜி. மறுபடியும் எங்களுக்கு படிக்க சொல்றீங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. உலக படிப்பு இருக்கு, அதை படிச்சா நன்மை, படிக்காதனாலும் ஒன்றும் கிடையாது. கல்வி, அதை படிக்கிறது மார்க்க ஆர்வம் ஊட்டுது. கல்வியை பொறுத்தவரை அது என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உலக விஷயமா இருக்கட்டும், தொழில் சார்ந்ததா இருக்கட்டும், ஒரு நாலேஜ் அப்படின்னு சொன்னா மார்க்க அதை படிக்க ஆர்வம் ஊட்டுது. படிங்க, கத்துக்கோங்கன்னு சொல்லுது. ஆனா அது கட்டாயம் கிடையாது. ஆனா இந்த கல்வி என்ன? கட்டாய கல்வி. இதை படிக்காட்டினா தண்டனை உண்டு. எதை படிக்காட்டினா? மார்க்கத்தை படிக்காட்டினா என்ன உண்டு? தண்டனை உண்டு. அப்ப எனக்கு படிக்கிற அளவுக்கு அறிவு எல்லாம் சொல்ல, மனுஷனை பிறந்துட்டோம்ல, மனுஷனா பிறந்தா படிச்சுதான் ஆகணும். எதை படிக்கிறோமோ இல்லையோ, அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய ரசூல்னா யாரு, மறுமைனா என்ன, ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, இதை பத்தி படிச்சு ஆகணும். இதை படிக்காட்டினா பாவம். இதை படிக்கிற அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அறிவை கொடுத்துருக்கான். அறிவு இல்லாமலாம் கிடையாது. எல்லாருக்கும் அறிவு இருக்கு. அந்த அறிவு இருக்கிறனால உலகத்தில் வாழ்றோம், சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம், 4 விஷயங்களை படிக்கிறோம், எல்லாமே செய்யறோம். எல்லாமே நான் செய்வேன், ஆனா மார்க்கத்தை மட்டும் படிக்க மாட்டேன்னு சொன்னா அப்ப கோளாறு நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்ப இது கட்டாய கல்வி. இந்த மார்க்க கல்வி என்பது கட்டாய கல்வி. கட்டாய கல்வினா இதுதான் கட்டாய கல்வி. உலகத்தில் நிறைய கல்வியை கட்டாய கல்விங்கிறாங்க. அது உலகத்தின் பார்வையில் கட்டாய கல்வி. ஆனா மார்க்கத்துல கட்டாய கல்வி என்பது இந்த ஈமானிய கல்வி, கட்டாய கல்வி. ஏன்னா இதுக்கு கொஸ்டின் உண்டு. ஒரு மனுஷன் அல்லாஹ்வை பத்தி படிக்காம, ரசூலை பத்தி தெரியாம, இந்த தீனை பத்தி படிக்காம அவன் மௌத்தா போனா அவனை மலக்குமார்கள் எழுப்பி உட்கார வச்சு, உன் ரப்பு யாரு, உன் ரசூல் யாரு, உன் நபி யாரு, உன் மார்க்கம் என்ன கேள்வி கேட்பாங்க. அப்ப அவன் படிச்சிருந்தா சொல்லுவான். ரப்பை பத்தி படிச்சிருந்தா, ரசூலை பத்தி படிச்சிருந்தா, தீனுல் இஸ்லாமை பத்தி அவன் அறிஞ்சிருந்தா அவன் சொல்லுவான், என்னுடைய ரசூல், என்னோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் சொல்லிடுவான். இந்த மூணையும் தெரியாதவன் லா அத்ரி, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். மலக்குமார்கள் விட்டுருவாங்களா, அவன் உச்சங்குறையில் ஓங்கி அடிப்பாங்க. இப்ப தெரியாதுன்னு சொன்னா அடி உண்டு. இந்த உலகத்தில் தெரியாதுன்னு சொன்னா கூட விட்டுருவான். தெரியாதுன்னு சொல்றான், அவனை போய் என்ன செய்ய அப்படின்னு விட்டுருவான். ஆனா அல்லாஹ் அங்க விட மாட்டான். ஏன்னா இதை நீ தெரியல, ஏன் தெரியலன்னா, ஏன் தெரியல, தெரியாதுன்னு சொல்றீங்க, ஏன் நீ தெரிஞ்சுக்கல? உன்னுடைய ரப்பை பத்தி தெரியலையா, உன் ரசூலை பத்தி தெரியலையா, இந்த மார்க்கத்தை பத்தி நீ தெரியலையா? உலகத்துல எத்தனை விஷயத்தை நீ படிச்ச, தெரிஞ்ச, இதை பத்தியே நீ தெரிஞ்சுக்கிறல. உனக்கு அறிவு இல்ல, நான் அறிவை கொடுக்கல, உனக்கு கண்ணை கொடுக்கல, உனக்கு அறிவை கொடுக்கலையா? இப்ப மறுமையில கேள்வி உண்டு. அந்த அல்மி, உனக்கு கொடுத்த கல்வி குறித்து அல்லாஹ் கேள்வி கேட்பான். அப்போ நம்ம மார்க்கத்தை படிக்கணும், மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். வழிகட்ட சாரார்கள்லாம் எத்தனையோ மக்கள் இன்னைக்கு தவறு செய்யறாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்லீசுடைய மாய வலையில் சிக்கிக் கொள்கிறார்கள், வழிதவறி போறாங்க. அவங்க எல்லோருடைய நோக்கமும் கெட்டதுன்னு சொல்லிட முடியாது. அவங்களுடைய நோக்கம் சரியா இருக்கு. இன்னைக்கு உலகத்துல அதிகமான மக்கள் இப்லீஸால் வெளியெடுக்கப்பட்டவங்க தான். உலகத்துல கோடானு கோடி மக்கள் இருக்கிறாங்கல்ல, நேர்வழியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமா, வழிதவறிய மக்கள் அதிகமா? யார் அதிகம் சொல்லுங்க? வழிதவறிய மக்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்காம இருக்கக்கூடிய மக்கள். இஸ்லாத்துல இருக்கக்கூடிய மக்கள் கூட அவ்வளவு பேரும் கரெக்டா சொல்லிடுறான்.
இல்லை, அவ்வளோ பேரும் கரெக்டாக சொல்லிட முடியாது. அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் தெளிவாக இருக்கும், மார்க்கத்தை விளங்கி பின்பற்றும். ஆனால் இந்த சமூகத்தில் கூட ஏதோ அப்துல் காதருக்கு பிறந்துட்டோம், ஃபாத்திமாவுக்கு பிறந்துட்டோம், ஆயிஷாவுக்கு பிறந்துட்டோம், என் அத்தா அம்மா முஸ்லீம் ஆனால் நானும் முஸ்லீம், இப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்முடைய சமூகத்தில் கூட பலருடைய நிலைமை இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இந்த நிலைகள்லாம் மாறணும்னா நமக்கு மார்க்க கல்வி முக்கியம். இப்போ எல்லா வழியீடு செய்யக்கூடிய மக்களுடைய நோக்கம் தப்பு கிடையாது. நீங்கள் சிலை வழிபாட்டு செய்யக்கூடிய மக்களை கூட போய் பாருங்க, அவங்க என்ன தப்பா, அவங்க என்ன கெட்ட விஷயத்தை மனசில் வச்சா செய்கிறாங்க? இல்லை, ஏதாவது ஒரு நல்ல நோக்கத்தை கற்பிச்சுக்கிடுவாங்க, சொல்லுவாங்க. நம்முடைய சமூகத்தில் எத்தனையோ பிரிவுகள் இருக்கு, பிளவுகள் இருக்கு. அவங்களுடைய நோக்கங்கள்லாம் தவறா? அவங்களும் என்ன செய்யறாங்க? மறுமையை நோக்கி அழைக்கணும், சொர்க்கத்துக்கு மக்களை கூட்டிட்டு போகணும், நன்மையை வரும் தீமையை தடுக்கிறோம், இதைத்தான் சொல்றாங்க. ஆனா நோக்கம் சரியா இருக்கிற மாதிரி நம்முடைய செயலும் தெரியாது. எப்ப நமக்கு வெற்றி கிடைக்கும்? நம்முடைய நோக்கமும் சரியா இருக்கணும், நம்முடைய செயலும் சரியா இருக்கணும். ஒரு மனுஷன் திருடி திருடி அடுத்தவங்களுக்கு தர்மம் பண்றான், ஏழை எளியவங்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுக்கிறான். இவனுடைய நோக்கம் என்ன? ஏழை மக்களுக்கெல்லாம் உதவி செய்யணுங்கிறது. இவன் நோக்கம் சரியா? இவன் நோக்கம் சரி, ஆனா செய்யற வேலை என்ன? திருடுறது. அப்ப செயல் தப்பு தானே. அல்லாஹ் இதை ஏத்துக்கிறானா? நீ உழைச்சு அதை கொடு, நீ கஷ்டப்படுறவனுக்கு உதவி செய்யணுங்கிறது நினைக்கிறது சரி அப்படின்னு சொன்னா நீ உழைச்சு அதைத்தான் நீ கொடுக்கணுமே தவிர இன்னொருத்தன் பொருளை திருடி என்ன செய்யக்கூடாது, நீ தரக்கூடாது. இப்ப இந்த மாதிரி தான் மார்க்கத்தில் நம்முடைய நோக்கமும் சரியா இருக்கணும், செயலும் சரியா இருக்கணும். ஆனா இந்த செயல்கள்லாம் தப்பா போய் மக்கள் வழி தவறி போறாங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தா மார்க்க அறிவில்லை, மார்க்க தெளிவில்லை. சூஃபிகள் இந்த நூலுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி, இந்த நூலுடைய கடைசியில் அதிகமான பகுதி நூலாசிரியர் சூஃபிகளிடத்தில் ஏற்பட்ட வழிகேடுகள் என்ன, அவங்க எப்படியெல்லாம் தடம்புரல்றாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்றார். விழாவாரியாக விளக்குகிறார். அவங்க உணவு விஷயத்தில் எப்படி தடமாறினாங்க, ஆடை விஷயத்தில் எப்படி தடமாறினாங்க, தூக்க விஷயத்தில் எப்படி தடமாறினாங்க, திருமண விஷயத்துல, பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற விஷயத்துல, ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்கள்ட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் சொல்றார். அவர் அடிக்கடி சொல்லி காட்டுற விஷயம் என்ன தெரியுமா? இந்த மக்களுடைய நோக்கத்தை நான் குறை சொல்ல மாட்டேன், ஆனால் இவர்கள் இப்படியெல்லாம் வழிகிட்டு போனதுக்கு ஒரே காரணம் அவங்க மார்க்கத்தை படிக்கல, குர்ஆன் ஹதீஸை அவர்கள் கற்கவில்லை, அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை அடைந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அறியாமை என்பது அது ஒரு இருள். குர்ஆன்ல அப்படிதான் நல்லா சொல்லி காட்டுறான். கல்வி அறிவை ஒளின்னு சொல்லி காட்டுறான். இந்த ஈமான் அல்லாஹ் சொல்லும் போது என்ன செய்யறான்? இது ஒளி, இது ஒரு பிரகாசம், நூர். ஒளினா என்ன? இருட்டில் போறீங்க, வெளிச்சம் இருந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியும் எது கல்லு, எது முள்ளு, எது பாதாளம், எது மேடு, எது பாதை, எது தண்ணி, எது பள்ளம், இதெல்லாம் எப்ப தெரியும்? வெளிச்சம் இருந்தால் தானே தெரியும். நம்முடைய கண்ணுக்கும் வெளிச்சம் உண்டு, நம்முடைய வெளியில சூரியன் இது மாதிரியான விஷயங்களும் வெளிச்சம் உண்டு. அப்ப இந்த வெளிச்சங்கள்லாம் இருந்தாதான் நம்ம பிரிச்சு பார்க்க முடியும், நல்லது கெட்டதை பிரிச்சு பார்த்து நல்லதை நோக்கி போக முடியும். இப்ப இந்த மார்க்கத்தை, இந்த மார்க்க அறிவை அல்லாஹ் நூர் என்று சொல்லி காட்டுகிறான். ஒரு அழகான ஒரு ஆயத்தை குர்ஆன்ல இருக்குது. நூரிஹி, அல்லாஹ் தன்னுடைய நூருக்கு ஒரு உதாரணம் காட்டுகிறான். என்ன? ஒரு விளக்கு, அது எண்ணெய் விளக்கு, ஜைத்துன் எண்ணெயுடைய விளக்கு. அந்த எண்ணெய் தீர்ந்தே போகாது. அது ஜைத்துன் மரத்திலிருந்து எண்ணெயை எடுத்துக்கொண்டே இருக்கிறது அந்த விளக்கு. அந்த விளக்கு அணைந்து போகுமா? அது எரிந்து கொண்டே இருக்கும், ஒளி கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த ஒளியை பெறக்கூடியவர்கள் பலன் பெற்றுக் கொண்டே இருப்பார்கள். இப்ப இந்த உதாரணம் நமக்கு என்ன உணர்த்தது? இந்த தீன அல்லாஹ் நூர் என்று சொல்லி காட்டுறானே, அது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தீனை படிச்சாதான் உனக்கு நல்லது கெட்டது தெரியும், நீ ஆபத்துல விழுகாம உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வாய். கண்ணில் ஒளி இல்லாதவர் என்ன, பாதை எதுவும் தெரியாது, கண்ணு தெரியாதவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பார்க்கிறோமா இல்லையா?
அல்லாஹ்வின் தூதர் ஒளியை கேட்டாங்க. யா அல்லாஹ், எனக்கு வலதுபுறம் இடதுபுறம் எனக்கு மேலே கீழே எல்லா பகுதிகளிலையும் எனக்கு நீ ஒளியை ஏற்படுத்தி தருவாயாக கேட்டாங்களா இல்லையா? ஒளிங்கிறது என்ன? அது ஹிதாயா, இந்த கல்வி, மார்க்க கல்வி. அல்லாஹ் முத இருக்கிற வசனமே என்ன? இக்ரா, ஓதுங்கள், ஓதுவீராக, படிப்பீராக. அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அல்லவல் குர்ஆன், அவன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்கள்ல மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன? குர்ஆனை அவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். குர்ஆனுடைய அறிவு, இந்த மார்க்க அறிவு என்பது நமக்கு பிரகாசம், அது ஒரு ஒளி. அறியாமை, இந்த மார்க்கத்தை நாம் அறியாமல் இருப்பதே அது இருள்.